பத்திரிகையாளர் திரு சாமிநாதன் இணைகிறார். அவரிடம் பேசுவோம். வணக்கம் திரு சாமிநாதன், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. பாமகவினுடைய தற்போதைய சூழலை நீங்க பார்த்திருப்பீங்க. வரக்கூடிய தேர்தலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், இது சரியான முடிவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய பார்வை. இது நிச்சயமா பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த குழப்பத்தை இது ரொம்ப வெளிப்படையா இன்னைக்கு காட்டியிருக்கிறதா பார்க்கிறேன். ரொம்ப முக்கியமா இதுக்குள்ள இன்னொரு மிக முக்கியமான ஒரு கோணம் இருக்கு. இன்னைக்குதான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வர்றாங்க. அவர் வர்றது முழுக்க முழுக்க கூட்டணி தொடர்பான மிக முக்கியமான நிர்வாகிகளை தலைவர்களை சந்திப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வருகை இருக்கும் அப்படின்னு தான் பலரும் கணிக்கிறாங்க. இந்த நேரத்துலதான் ஏற்கனவே கடந்த பொதுக்குழுல கடந்த 2022 அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தலைவர் பதவி வழங்கப்பட்டிருந்துச்சு. அதற்கு பின்பு நடந்த பொதுக்குழுல அந்த கூட்டணி தொடர்பாக தான் அப்பா மகனுக்கு இடையில பெரிய கருத்து முரண் இருந்துச்சு. ராமதாஸ் அவர்கள் அதிமுக கூட்டணியை விரும்பி இருந்தாரு. தைலாபுரம் தோட்டத்துல அதிமுக மூத்த நிர்வாகிகளோட அவரு பேச்சுவார்த்தை நடத்தினதாவே கூட தகவல்கள் வெளியே இருந்துச்சு. ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அப்பவே பாஜக கூட்டணியை விரும்பினாரு. டெல்லியில அரசியல் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அவருடைய ஆர்வம், ஏற்கனவே அவர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர்ங்கிற முறையில டெல்லி அரசியல் மேல அவருக்கு ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. அதுதான் கடந்த பொதுக்குழுல கூட அது ஒரு பெரிய மோதலா வெடித்ததுக்கு பின்னணியா கூறப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் இன்னைக்கு மீண்டும் இதே மாதிரியான ஒரு சட்டை எழுந்திருக்கு. இவர் நானே தலைவராக தொடர்வேன் அப்படிங்கக்கூடிய தலைவர் பதவியை அவரே எடுத்திருக்காரு. நிறுவனர்ங்கக்கூடிய இடத்துல மட்டுமே இருந்தவர். காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு அமித்ஷா வர்றாரு. மீண்டும் தந்தை மகன்களுக்கு இடையில கூட்டணி தொடர்பா ஒரு சிறிய மன முறிவுகள் ஏற்பட்டிருக்கலாம். மீண்டும் ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு அதிமுக கூட்டணி பற்றின அவர் பேச்சை எடுத்திருக்கலாம். ஆனா இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலை சந்திச்சதுனால அமித்ஷா அவர்கள் இவர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருக்க கூடும். அதுல என்ன நிலைப்பாட்டு எடுக்கணும் அப்படிங்கறதுல தந்தை மகன்களுக்கு இடையிலே கூட ஒருவேளை குழப்பம் வந்திருக்கலாம். அதனால இதை ஒரு ஆயுதமா ஒரு சேஃபா கூட இந்த நேரத்துல கையில் எடுத்தாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகம் கூட இதுக்கு பின்னால எனக்கு இருக்கு. எது எப்படியா இருந்தாலும் அது இந்த கட்சிக்கு இந்த தேர்தல் நேரத்துல இப்படியான ஒரு குழப்பம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பின்னடைவை தான் ஏற்படுத்துமே தவிர இது எந்த விதத்திலையும் அவங்களை ஒரு முன்னோக்கி கொண்டு செல்லாது. நன்றி திரு சுவாமிநாதன், இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்.